உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை தான் இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி வேறு திட்டங்கள் பேரில் சொல்கிறாங்க. இதே செல்வ மகள் திட்டம், ஜெயலலிதா அம்மையார் இவங்க ஒரு குறை சொல்லுவாங்க, ஹிந்தி பேராக இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நாங்கள் கொண்டு செல்ல முடியல அப்படின்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய தொலைக்காட்சியை விரிவுபடுத்துவதற்காக மக்களுக்கு இலவச கலைஞர் டிவி அப்படின்னு அறிவிச்சீங்க. நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், 2018 பீரியடில் ஒரு ஊடகத்தில் காமிக்கிறாங்க, ஒரு கார்ப்பரேஷன் பள்ளியில், இப்போ பாலடைஞ்ச பள்ளியில் அந்த மூடப்பட்ட அந்த தாளிடப்பட்ட அந்த தாழ்பாயை துருப்பிடிச்சு போயிருந்தது. திறந்து பார்த்தா ஃபுல்லாக உடஞ்சி போய் கலைஞர் டிவி தூசி தட்டி அப்படியே டிவி குமிஞ்சு கிடக்காங்க. அதாவது உங்களுக்கு 3000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க தடுப்பணைகள் கட்டுவதற்கு. இப்போ கூட சீமான் ஐயா அவர்கள் ஒரு பல இடங்கள்ல ஆய்வு நடத்தினார், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். தடுப்பணை கட்டிய இடத்துக்கு போய் பார்க்குறாரு. ரொம்ப படுமட்டமான ஒரு இதை கட்டி வச்சுருக்காங்க. அந்த தடுப்பணையே கிடையாது, அது எப்போ வேணால் உடஞ்சி விழுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு 3000 கோடி ரூபாய் எங்கே போச்சு? அப்போ ஒதுக்கின நிதி எங்கே போச்சு? கல்பாக்கத்தில் அணு உலை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வந்திருக்கிறார். இந்த திட்டம் ஈனுலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈனுலை திட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைவிட்ட ஒரு திட்டம் தான் பார்க்கப்படுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வந்திருக்கிறார். அதனால தான் முதல்வரே புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து தமிழகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை ஏன் பிரதமர் மோடி ஊக்குவிக்கிறார்? ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க, சென்னைக்கு வந்திருக்காங்க. தேர்தலை ஒட்டி அவர் அடிக்கடி தமிழகத்திற்கு வருவது வாடிக்கையாக இருக்குது. ஓகே, இது தேர்தல் ஒரு அரசியல் காரணமாகவும் இருக்கலாம், பிரச்சாரமாகவும் கூட இருக்கலாம். அடிக்கடி தமிழகத்துக்கு மோடி வருவதனால் தமிழக அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆதான் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர்களுக்கும், டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணிவான மாலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து பொன்னான கருத்துக்களை தெரிவிக்கிறேன். முதல்ல மோடி ஐயா அவர்களோட வருகை நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய தொகுப்புரையில், அதாவது தேர்தலை நோக்கி வருகிறார் அப்படின்றது சொன்னீங்க. அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்சு 2017 நினைக்கிறேன் ஸ்கூட்டி கொடுக்க வந்தார். அப்போ தேர்தல் எதுவுமே கிடையாது, சரிங்களா? அவர் தலைமையில் தான் ஸ்கூட்டி கொடுத்தாங்க. அப்போ அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் பாஜகவனுடைய கொடி அவர் வந்திருந்தப்போ எங்கேயுமே பறக்கலை. சரியாகவே அதிமுக தான் கூட்டணி சார்பாக இருந்த அதிமுக தான் அவர்கள் கொடி தான் பறந்தது. இது பல ஊடகங்களில் வெளிப்படையாகவே எழுதியிருந்தாங்க, முக்கியமான ஆங்கில ஊடகங்களில் இதை பற்றி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மோடியினோட வருகை பிரம்மாண்டமாக இருக்குது. அதனால் மோடியினோட வருகையை பற்றி நிறைய அரசியல் விமர்சகங்கள், அவர் எங்கே சென்றாலும் அதுக்கு ஒரு விமர்சனம், அவர் போனாலும் விமர்சனம், போகாட்டினாலும் விமர்சனம், வெளிநாடு பயணம் பண்ணாலும் விமர்சனம், வெளிநாடு பயணம் பண்ணாவிட்டாலும் விமர்சனம். அவர் ஒரு பாரத பிரதமராக வராரு. ஒரு சில நிகழ்வுகளுக்கு இப்போ கல்பாக்கத்துக்கு போயிருக்காரு. அங்கே அணுமின் நிலையத்திலோட செயல்பாடுகள் அதை எப்படி மும்முரப்படுத்துறது அப்படின்ற விஷயங்களை தெளிவு ஒரு சில ப்ராஜெக்ட் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக போயிருக்காரு, இது பார்க்குறதுக்காக போயிருக்கார். அது ஒரு பாரத பிரதமராக போகிறார். இதுதான் இதே தவறு தான் நிறைய பேர் செய்கிறாங்க. ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் பாரத பிரதமராக வரும்போது அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். ஸ்டேட்ஸ்மேன் சொன்னான்னா ஒரு தெளிந்த என்ன சொல்கிறது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் பொலிட்டிக்கல், அதாவது அரசியல் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு அரசாட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் தான் ஸ்டேட்ஸ்மேன். இதுதான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வேறு. அது இல்லாமல் இன்றைக்கி பாஜகவனுடைய தலைமையில் ஆட்சி நடக்கிறதுனால, பாஜகவனோட பொதுக்கூட்டங்கள் இங்கே தேர்தல் நடக்கிறதுனால வராரு. ஸோ இதுதான் இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும்.
நம்ம பொதுவாக நிறைய இடங்கள்ல வந்து எல்லாருமே சொல்லிடுறாங்க அவர் வந்து தமிழகத்தை நோக்கி வருகிறார். கஜா புயல் அப்போ வரலன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவர் தலைமையில் ஆட்கள் வந்து சந்திச்சு போனாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் அவர் போகவே இல்லைன்றாங்க. இதே மன்மோகன் சிங் ஆட்சி செய்து கொண்டு இருந்த போது அசாமில் வந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து தான் அவர் ஆட்சி செஞ்சார். அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஆனால் வந்து ஓட்டு போடவே அவர் வந்து அசாமுக்கு போகல. ஒரு தேர்தல் 2009 நடக்குது. அந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓட்டு போடவே போகல. தன்னுடைய ஜனநாயக கடமை செய்ய தவறியவர். ஆனால் மோடி ஐயா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் 10 ஆகஸ்ட் 2023 அந்த மிகப்பெரிய விவாதம் நடந்து கூட கடைசியில் வந்து விவாதத்துக்கு வந்தார். அது பதில் அளிக்கும் போது அவர் தெளிவாக சொன்னார், 50 முறைக்கு நான் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் பரவலாக சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் விஷயமா. இப்போ நாகாலாண்டில் வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது, அதை துவங்கி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொரோனா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி செய்வதற்காக பல நலத்திட்டங்கள் வந்து அங்கே வந்து வடகிழக்கு மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணது 50 முறை நான் சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் கலா நிலவரம், உண்மையாக அதுதான். 60 முறை கூட போயிருக்கலாம், அதுக்கு மேலேயும் போயிருப்பார். இதுதான் விஷயம். மோடியினுடைய இப்போதைய வருகை அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரணும்னா, இப்போ வந்து அவரோட வருகை வந்து தமிழகத்துக்கான வளர்ச்சிகளை வந்து கொடுக்கணும். மக்களுக்கு வந்து ஆல்ரெடி இங்கே தமிழகத்தில் வந்து பல நலத்திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் வந்து ஓட்டு போடலை. ஏன்னா இங்கே மடைமாற்றம் அரசியல் நடக்கிறதுனால வந்து இது எங்கள் திட்டம், நாங்கள் கொடுத்த திட்டம் அப்படின்றது தான் வந்து நீங்கள் வந்து 2015 வெள்ளத்தில் வந்து கொடுத்தாங்க 5000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதி. மத்திய அரசாங்கத்திடம் வந்து தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷனாக ஆன்லைனில் தான் பணம் போடணும். அந்த 5000 ரூபாய் போட்டிருக்காங்களா இல்லையான்னு பேங்க்கை நோக்கி பல மக்கள் வந்து சென்று பார்த்தாங்க இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபாய் வந்து கொடுத்தது வந்து மத்திய அரசாங்கம் தான் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் வந்து அதாவது பொதுவாகவே கூட்டாட்சி தத்துவத்தில் அந்த ஃபெட்ரல் சிஸ்டத்தில் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசாங்கம் இணைந்து தான் மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்கிறாங்க. ஒரு சில ஸ்கீம்ஸில் வந்து கிராப் இன்சூரன்ஸ், அதாவது விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா 50-50 அப்படின்ற 70-30 அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களை பொறுத்தளவுக்கு 90-10 அப்படின்னு தான் இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர், யார் அந்த ப்ரீமியம்க்கு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்றத நீங்கள் இதை கேட்டுங்க, சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து அவர் கேட்ட நிதி எதுவுமே கொடுக்கவே இல்லை. அந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டப்போ கூட தேசிய பேரிடரை அறிவிக்க சொன்னாங்க, அதுவும் அறிவிக்கவே இல்லை. ஜிஎஸ்டி வர வேண்டிய பணமும் சரியாக வந்து சேரவில்லை. ஒதுக்கப்பட்ட நிதியும் வந்துட்டு குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இவற்றை விடவும் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு 5000 கோடி தான் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழகத்தை பெருவாரியாக வஞ்சித்து விட்டு தமிழக மக்களிடம் ஓட்டு கேட்க மட்டும் வராரு அப்படின்னு பகிரங்கமாகவே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அதான் நான் வந்து ஒரு விவாத மேடையில் கூட சொன்னேன், அந்த டேட்டாவே நம்மளை சொல்ல விடலை. அதாவது 2.88 லட்சம் கோடி ரூபாய் 2014-15 ஆண்டுக்கான நிதி ஆண்டுக்கான இதில் இருந்து இன்றைக்கி வரும் 2023-24 நிதி ஆண்டுக்கான இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2,88,00,000 கோடி ரூபாய் டேக்ஸு, அதாவது மாநிலம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இதிலேருந்து வந்து அவங்க வந்து விடுவிச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அந்த டேக்ஸ் டெவல்யூஷன்றது வந்து அது ஒரு தனி அடிஷ்னலாகவே கொடுக்குறாங்க நிறைய இடங்களில். ஸோ இப்போ வந்து 40,000 கோடி ரூபாய் வந்து செஸ்ஸு கலெக்ட் பண்ணியிருக்காங்க தமிழகத்துலேருந்து. அதையும் கொடுத்து அதுக்கு மேலே வந்து அசிஸ்டன்ஸுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் 6,000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா. அது இல்லாமல் வந்து நிர்மலா சீதாராமன் அம்மையார் வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, பாராளுமன்றத்திலையும் சரி விக்ஷித் பாரத் அப்படின்ற யாத்திரையின் போது அவங்க வந்து 5 ஜனவரி 2024 வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த விக்ஷித் பாரத் யாத்திரையில் இந்த மாதிரி புள்ளி விவரங்களை சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து வட்டியே இல்லாத கடன் 50 வருஷத்துக்கு 6,000 கோடி ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 6,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம வந்து செஸ்லேருந்து நீங்கள் கேட்குற ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 வரைக்கும் வந்து நீங்கள் என்ன ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அதிகப்படியாக தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபினான்ஸ் கமிஷன், அதாவது நம்ம மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சகம் எப்படி செயல்படுதுன்றதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. 14வது ஃபினான்ஸ் கமிஷன், 13வது ஃபினான்ஸ் கமிஷன், 15வது ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்லாம் இருக்குது. அந்த ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்களா,
மாநிலத்துக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த சதவிகித அடிப்படையில் சொல்கிறாங்க. அந்த சதவீத அடிப்படையில் எவ்வளோ மக்கள், எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவுகள் அவங்க ஆகியிருக்காங்க, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மைனஸ் பண்ணி தான் ஒரு பர்சன்டேஜை ஒதுக்க முடியும். புரியுதுங்களா? இதே பிரச்சனை தான் வந்து இன்றைக்கி வந்து 2014 சந்திரபாபு நாயுடு கூட்டாட்சியில் இருந்தவர், என்டிஏயில் இருந்தவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர் விலகிட்டார். காரணம் இதே தான். ஏன்னா வந்து அமராவதி நகரத்துக்கு வந்து அதிகப்படியான இன்னும் ஏற்கனவே கொடுத்த நிதியை விட அதிகப்படியான நிதியை வந்து கேட்டாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், புது நகரத்தை உருவாக்குறதுக்கு. ஆனால் வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த நிதிக்கான கணக்கு காமிங்க, நாங்கள் வந்து அடிஷ்னலாக ஒதுக்குறோம், அதுக்கேற்றா போல் நீங்கள் எவ்வளோ வேலை நடந்திருக்கோ அதுக்கேற்றா போல் ஒதுக்குறோம். நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு வந்து கிராமப்புறங்களில் பண்ணுறாங்க. 400 ஸ்கொயர் ஃபீட் வீடு. இந்த 400 ஸ்கொயர் ஃபீட் 350 ஸ்கொயர் ஃபீட் வீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்மெண்ட் காமிச்சாதான், முன்னாடி அப்படி கிடையாது. எடுத்தவொடனே 2014 மோடி வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னா, எடுத்தவொடனே மொத்தமாக கொடுத்தாங்க 3.5 லட்சமோ இந்த சோலார் ரூஃப்டாப், அந்த சோலாரோடு சேர்த்து அதுக்கு ஒரு 50,000, இதுக்கு ஒரு 2.25 அப்படின்றது 3.25 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த அமௌண்ட்டு சப்சிடி கொடுக்குறது வந்து நீங்கள் வந்து தளம் போட்டு காமிக்கணும். போட்டதுக்கப்புறம் படிப்படியாக தான் ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸ் தான் 25%, 25% அப்படி தான் ஒதுக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து ஒதுக்கீடு. இது எங்கே போனாலும் வந்து கணக்குகள் ஒப்படைக்கப்பட்டால் தான் அது வந்து மாநிலத்துக்கு கொடுக்கப்படும். ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ஆந்திரா கவர்மெண்ட் பிரச்சனையே ஆனதுப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ கேஸ் நடந்தது. எங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, SDRF ஃபண்டே வந்து அவங்க வந்து 1100 கோடி ரூபாய் வந்து வேறு ஏதோ நிதிக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ எனக்கு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கொடுக்குறாரு, இந்த செலவுக்கு வச்சு நீங்கள் செலவு பண்ணிவிட்டு எனக்கு கணக்கு விட்றா அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், அதை வேறு எதுக்கோ பயன்படுத்துகிறேன். அப்போ வந்து ஆமாம், இதுதான் உண்மை. இது வந்து தமிழக அரசு மட்டும் கிடையாது. 1955 இன்னைக்கு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மோடி அரசாங்கம் வந்த வரைக்குமே இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வரையறுப்பட்ட ஒரு விதிமுறையில் செயல்படவே இல்லை. எதற்காக நிதி ஒதுக்கப்படுகிற அதை வந்து மாற்றி திசை திருப்பி வேற எதுக்காக பயன்படுத்தி வீடு கட்டும் திட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதற்கு மோடி அரசுக்கு முன்பாகவே வந்து அந்த திட்டங்கள்ல சமபத்து கோபுரங்கள்லாம் நிறைய உருவாக்கினாங்க. நிறைய வீடு கட்டும் கொடுக்கும் திட்டங்கள்லாம் வந்து ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தானே சார் அது. அதாவது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதியை தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வேற திட்டங்கள் பேரில் சொல்கிறாங்க. இதே செல்வ மகள் திட்டம், ஜெயலலிதா அம்மையார் வந்து இவங்க ஒரு குறை சொல்லுவாங்க, ஹிந்தி பேராக இருக்குது, அதனால் மக்களுக்கு புரியல, அதனால் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை நாங்கள் வந்து கொண்டு செல்ல முடியல அப்படின்றாங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய அந்த சுகன்யா திட்டம், இதுதான் பேர் ஹிந்தியில் இருக்கக்கூடியது. ஆனால் வந்து அதை பேர் மாற்றி செல்வ மகள் திட்டம்னு சொல்லி அறிவித்து அவங்களே வந்து அவங்க தலைமையில் வந்து 2012 வந்து 2014-15 பீரியடில் வந்து அவங்களே வந்து அவங்க தலைமையில் ஒரு ஸ்கீமை கொடுத்து ஆரம்பித்தாங்க. ஸோ இதுதான் நடந்த விவரங்கள். அதனால் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடு கட்டும் திட்டம் நீங்கள் சொல்லுங்க பாருங்க, சமத்துவபுரம், இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கான உதாரணம் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முத்ரா லோன், பாதசாரி வியாபாரிகள், இது எல்லாமே ஏற்கனவே காங்கிரஸ் பீரியடில் போடப்பட்ட திட்டங்கள்லாம். இது வந்து மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. மோடி ஐயாவனுடைய முதல் பாராளுமன்ற அவர் வந்து அந்த பாராளுமன்ற படிகளை நமஸ்கரித்து எப்போ வந்து உள்ளே சென்று பாராளுமன்றத்தில் வந்து இப்போ முதல் உரையாற்றினாரோ அன்றைக்கே சொல்லிவிட்டார். என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப கட்ட துவக்க உரையிலே அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வேன். கடந்த ஆட்சிகளில் யாரெல்லாம் பிரதம மந்திரிகளாக இருந்தார்களோ அல்ல அமைச்சர்களாக இருந்தார்களோ அவர்கள் செய்த நல்ல திட்டங்களை மக்களுக்கு கண்டிப்பாக அது சரியாக சென்றடைய விட அது முழுமையாக சென்றடைவதற்கான வேலையை செய்வேன். எந்த திட்டங்களை கிடப்பில் போட மாட்டேன். நலத்திட்டங்களை, கடந்த ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களை, இதற்கு எப்படி வந்து வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டு, அதற்கு ஒரு வேல்யூ கொடுத்து இன்னும் அதிகப்படியாக எப்படி செய்ய முடியும் ஒவ்வொரு திட்டங்களும் அப்படின்னு தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன சொல்கிறார், நிறைய திட்டங்கள் இன்றைக்கி வந்து 300 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க ஒரு இதே பாதசாரி வியாபாரிகளுக்கு. நம்ம தமிழகத்தில் இருக்க பாதசாரிகள் இந்திரா காந்தி பீரியடில் ஒதுக்குனாங்க 5000 ரூபாய். எப்போ 80களில். இன்றைக்கி அதனோட வேல்யூ என்ன?
5000 ரூபாய் வேல்யூவோட சொல்லுங்கள் பாருங்க 24 பல லட்சம் ரூபாய். 1 லட்சம்னே வைங்களா அதனோட வேல்யூவு. புரியுதுங்களா? அப்போ வந்து ஏன் அதெல்லாம் கொடுக்காம விட்டாங்க? அது யாருக்கு போச்சு? என்று அந்த 300 கோடி ரூபாய் வந்து அந்த பேங்க்கில் இருக்க ரீஜனல் மேனேஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களால் கொடுக்க முடியாது, கொடுத்த கடனை வாங்க முடியாது, அப்படி ஆள் பலம் இல்லை அப்படின்ற சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா வேற ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நிதிகளை வந்து மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற. நான் அவங்கள வந்து குறை சொல்லலை. இதுதான் மோடி அவர்களும் சொன்னார், நான் யாரையும் குறை சொல்ல விரும்பவில்லை. ஸோ இதனால் வந்து நீங்கள் சொல்கிற சமத்துவபுரம் இந்த ஸ்கீம் எல்லாமே ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்திரா காந்தி அதற்கு முன்பாக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பீரியடில் போடப்பட்ட திட்டங்கள்லாம் வரைவு திட்டங்கள் தான். அதற்கு முன்பாக இருந்த பல நிதி அமைச்சர்கள், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன சண்முகம் செட்டி ஐயா அவர்கள், பல நிதியை நம்ம நாட்டில் என்ன ராஜகோபால் இவங்கள பல பேர் அரசியல் தலைவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்காங்க. 2-3 பேர் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல சண்முக செட்டி ஐயா அவர்கள். இவங்கெல்லாம் போட்ட நலத்திட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து மக்களுக்கு வந்து விரிவுபடுத்தி மக்கள் தொகை பெருக்க அதனுடைய நிதியை வந்து அதிகரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் புதுசாக கொடுக்கல சமத்துவபுர திட்டன்றது. நீங்கள் அன்னைக்கு பேரை சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் மத்திய அரசு திட்டங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து அதை எந்த மாதிரி திட்டங்களுக்கு பயன்படுத்துவீங்க அதை சொல்லணுமா? திராவிட மாடல் ஆட்சியினோட உண்மை. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, உங்களுடைய குடும்பத்தினுடைய தொலைக்காட்சியை விரிவுபடுத்துவதற்காக மக்களுக்கு இலவச கலைஞர் டிவி அப்படின்னு அறிவிச்சிங்க. நான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறேன், 2018 பீரியடில் ஒரு ஊடகத்தில் காமிக்கிறாங்க, தஞ்சாவூர்லேயே திருச்சி பக்கத்துலேயே ஏதோ புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் பள்ளியில் பாலடைஞ்ச பள்ளியில் அந்த மூடப்பட்ட அந்த தாளிடப்பட்ட அந்த தாழ்பாயை வந்து துருப்பிடிச்சு போயிருந்தது. திறந்து பார்த்தா ஃபுல்லாக உடஞ்சி போய் கலைஞர் டிவி தூசி தட்டி அப்படியே டிவி குமிஞ்சு கிடக்காங்க. புரியுதுங்களா? அப்போ ஏன் கொடுக்கலையா அந்த மக்களுக்கு நீங்கள் கலைஞர் டிவி? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கலைஞர் டிவி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிராமப்புற வீடுகளுக்கு கிட்டத்தட்ட டிவியே இல்லாத வீடுகளுக்கு டிவியை கொண்டு போய் சொல்லல. நான் என்னன்னா அந்த ஃபண்ட் அம்மா மிக்ஸி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க. அதுதான் நான் சொல்றேன். அந்த திட்டங்கள்லாம் எப்படி நீங்க அறிவிக்கிறீங்க? எந்த பணத்துல இருந்து அறிவிக்கிறீங்க? மத்திய அரசாங்கம் வேற எதற்கும் ஒதுக்கி இருந்த பணத்தை எடுத்து தான் நீங்கள் வந்து மடைமாற்றம் செய்து இப்படி திருச்சி கொடுக்குறீங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. SC ST மாணவர்களுக்கு விடுதிகளில் கொடுக்க வேண்டிய அந்த விடுதி மேம்பாடு, விடுதியின் உணவுப் பொருட்கள் மேம்பாடு, இதற்கு கொடுக்கப்பட்ட நிதிகள் இங்கே தமிழகத்தில் வந்து மடைமாற்றம் செய்யப்பட்டு வேற ஏதாவது திட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்க பாருங்க. CAGன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதே வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போ CAG கேள்வி கேட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட மென்பொருள் இதை வந்து மேம்படுவதற்காக கொடுக்கப்பட்டதில் இது குறிப்பிட்டு அந்த இதை குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அதாவது நிறைய திட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா இப்போ கூட வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது வெள்ள நிவாரண அறிக்கை அப்படின்றது வந்து எங்களிடம் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஊடக விவாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க ஒரு MP ஆனவர். ஸோ அது எவ்வளோ பெரிய பொய். ஏன்னா அந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்படவில்லை. இல்லை அறிக்கை வெள்ளை அதாவது வெள்ளை அறிக்கை கிடையாது. ஒரு நிவாரண நிதி குழு வராங்க, மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்க வராங்க. அறிக்கை பரவலாக வந்து மக்களை சென்று பார்க்குறாங்க, எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. மாநில அரசாங்கத்திடம் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய டேட்டா எவ்வளோ இழப்பீடுகள் எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது பத்திரிக்கையிலே வந்திருக்கு. குணால் சத்யார்த்தி வந்து கேள்வியை கேட்டிருக்காரு, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதை பேஸ் பண்ணி அவங்களோட அறிக்கையை சமர்ப்பித்து அந்த அறிக்கையை வந்து மத்திய அரசாங்கத்தினும் கொடுக்கணும். அதுக்கு பிற்பாடு எவ்வளோ நிதி ஒதுக்கணும், 1050 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. SDRF NDRF எல்லாமே சேர்த்து, இல்லைன்னு சொல்லலை. அது ஏற்கனவே ஒதுக்கீடுப்பட்டதான், அது நோட்டிஃபைடு, அதாவது வரையறுக்கப்பட்ட ஒரு வெள்ள தாக்கம் அப்படின்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 2005 வந்து இதே மன்மோகன் சிங் பீரியடில் வந்து 48(1) அப்படின்ற ஒரு செக்ஷன் பிரகாரம் வந்து அதுக்கு ஒரு விதி, இது ரூலே ஆக்டே எனாக்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ள நிவாரண நிதி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2005 அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இது பண்ணியிருக்காங்க. 48(1) பிரகாரம் வந்து நோட்டிஃபைட் டேமேஜ்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு சில நிவாரண நிதிகள், அதுக்கு மேற்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை பிரகாரம் மத்திய அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணுவாங்க. நேரடியாக தான் ஒதுக்கீடு பண்ணணும்னு கிடையாது. அந்த ஒதுக்கீடை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க திருநெல்வேலியில்
இவ்வளோ ஸ்கூல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இவ்வளோ வந்து சமூக கூடங்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை வந்து பொது அரசாங்க என்ன சொல்கிறது கழிப்பிடங்கள் டேமேஜ் ஆகிருக்கு, இல்லைனா வந்து என்ன சொல்கிறது நம்ம அதாவது திருமண கூடங்கள் அரசாங்கம் நடத்தக்கூடிய மாநகராட்சி நகராட்சி அல்ல ஊராட்சி நடத்தக்கூடிய திருமண கூடங்கள் இதுவாகிருக்கு பாதிப்பாயிருக்கு. அதுக்கு வந்து அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டு கொடுப்பாங்க. இப்படி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அடிஷ்னலாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா நான் ஃபினான்ஸ் படிச்சிருக்கனால எனக்கு தெரியும் எதை எப்படி பண்ணணும்னு. நீ டைரெக்டாக இதுக்குன்னு தனியாக கொடுத்து அது அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா அது வந்து டைவெர்ட் ஆகிடும் ஃபண்டு. இப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம என்னென்னா மக்களுக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது, நீங்கள் வந்து நீங்கள் ஏன் அதை அறிக்கையாக கொடுக்க மாட்டேங்கிற? மாநில அரசாங்கம் வந்து நாங்கள் பாருங்கள் கொடுத்துருக்கோம், குணால் சத்யார்த்தி வந்தார், நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், அவங்க கொடுக்கல, எவ்வளோ மாடுகள் இறந்தது, எவ்வளோ வீடுகள் ஆடுகள் இதெல்லாம் கணக்கு போட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஊடகங்களில் மக்கள் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, அங்கே வந்து திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலையும் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து நடுத்தருவில் நிற்கிறாங்க. ஏன் உங்களால் வந்து நீங்கள் வந்து இருக்கிற ஃபண்டை வச்சு அலாக்கேட் பண்ணி பண்ண முடியாது? ஃபண்டு இல்லாமல் இருக்குது மாநில அரசாங்கம், இருக்க தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஊரக வளர்ச்சி திட்டத்துக்காக 2500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஊரக வளர்ச்சி ஆஃபீஸுன்னு இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம திண்டிவனம் தாண்டின உடனே ட்ரெயினில் போகும்போது தெரியும், அந்த ஆஃபீஸ் நம்ம ட்ரெயின்லேயே பார்க்கலாம், அந்த ஆஃபீஸ் இருக்குது. ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2500 கோடி ரூபாய் எங்கே போச்சு, என்ன கணக்கு பண்ணாங்க, என்ன செலவு பண்ணாங்க, அதெல்லாம் வந்து கணக்கு கொடுத்தா தான் மத்திய அரசாங்கம் இதெல்லாம் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், எங்களுக்கு ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 3000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? தடுப்பணைகள் கட்டுவதற்கு. இப்போ நீங்கள் வந்து மழை பெய்யும் போது எக்ஸஸான ரெயின்ஃபால் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு, அதிகப்படியான மழை வந்து கடலுக்குள்ளே போயாச்சு. ஆனால் இப்போ இந்த கோடை காலம் வரும் பாருங்க, இந்த வெயில் காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் வந்து சொல்ல போகிறீங்க தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை கலப்பீங்க நீங்கள். ஆனால் வந்து இவ்வளோ தூரம் வந்து 3000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சு? கோடை காலத்தில் தண்ணீர் பிரச்சனை என்பது தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம். இல்லை சார், இல்லை மேடம், அதாவது நல்லா கவனிங்க. அதாவது உங்களுக்கு 3000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க தடுப்பணைகள் கட்டுவதற்கு. இப்போ கூட சீமான் ஐயா அவர்கள் வந்து ஒரு பல இடங்களில் ஆய்வு நடத்தினார், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இருந்தால் எனக்கு. அந்த பீரியடில் வந்து அவர் ஒரு தடுப்பணை கட்டிய இடத்துக்கு போய் பார்க்குறாரு. ரொம்ப படுமட்டமான ஒரு இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அந்த தடுப்பணையே கிடையாது, அது சும்மா அப்படியே போட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டு அந்த இதை வந்து பண்ணி வச்சுருக்காங்க தடுப்பணை மாதிரி. அது எப்போ வேணால் உடஞ்சி விழுவோம், புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு 3000 கோடி ரூபாய் எங்கே போச்சு? அப்போது ஒதுக்கின நிதி எங்கே போச்சு? புரியுதுங்களா? இது மாதிரி 2500 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க. இதுக்கு இவ்வளோ சமூக கூடங்கள் அழிந்திருக்கு, இதுவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க திருநெல்வேலி இந்த பகுதியில். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து அரசியலும் இதில் வந்து நான் பேச விரும்பலை. நான் ஃபினான்ஸ் படிச்சிருக்கனால நம்ம இப்போ ஒரு ரிப்போர்ட் கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் டேமேஜ் ஆகிப்போச்சு, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது பேங்க்கில், இதெல்லாம் பேங்க் பேலன்ஸு பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே எனக்கு பணம் வேணும் அப்படின்னு தான் நான் காமிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா கூட பேங்க்கில் எல்லாமே கேட்குறான், ஏன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான், எல்லாமே கேட்குறான். காரணம் என்ன, அவனுக்கு தெரியும் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறாரு பணம், எவ்வளோ பணம் இல்லை அவருக்கு, அதனால் லோன் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றத அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு வரையறை, அந்த கணிக்கக்கூடிய இது வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு இருக்குது. இதெல்லாம் ரிப்போர்ட் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு கொடுக்கணும். அவங்க அதை வச்சு தான் அவங்களும் வந்து ஒதுக்கீடுகள் கொடுப்பாங்க. புரியுங்க? இப்போ கூட குஜராத்தினுடைய சிஎம் வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் எங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி வந்து கொடுக்கப்படவில்லை 2 வருஷமா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அறிக்கையில். வெள்ளம் வந்து அதெல்லாம் வந்து அதை கட்டுப்படுத்துகிற, அதை வந்து சீரமைக்கிறது மாநில அரசாங்கம் ஃபண்டை வச்சுக்கிட்டு தான் சீரமைக்கிறாங்க அவங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து நம்ம பார்க்கணும். அதை இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன், 29 பைசா தான் மாநிலத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. யூபிக்கு வந்து 7 இது கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபினான்ஸ் படிச்சிருக்கேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுடைய நிலைமை என்ன, அவர்களோட ஆண்டு வருமானம் என்ன, ஸோ எவ்வளோ வருமானம் வருகிறது, ரெவன்யூ வருகிறது, அவர்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் வளர்ச்சிக்கு, ஸோ அப்படின்றத பொறுத்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்போ தமிழக அரசு, தமிழ்நாடு வந்து டெவலப் ஆகிடுச்சு,
அது ஒத்துக்கிறீங்க ஆமாம் தானே? ஆமாம் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பெர் கேபிட்டா இன்கமில் வந்து 8வது இடத்துல இருக்காங்க. மத்திய பிரதேசம் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. பஞ்சாப் தள்ளப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? யூபிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றது என்னென்னா, அங்கே அடித்தட்டு மக்கள் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் பாப்புலேஷன் அதிகம். இங்கே வந்து நீங்கள் வந்து 30 தொகுதி இருக்குது. எம்பி தொகுதியை வச்சே பாருங்களேன். அங்கே வந்து 80 தொகுதி இருக்குது. ஆல்ரெடி பிரிச்சாச்சு. அதை பிரித்து உத்தரகாண்ட் யூபின்னு பிரித்தா, உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் பிரித்தாச்சு. அப்பயும் வந்து உங்களுக்கு வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது. அங்கே 80 தொகுதி இருக்குது. அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், எவ்வளோ திட்டம், எவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இப்போ கல்பாக்கத்தில் வந்துட்டு அணு உலை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வந்திருக்கிறார். இந்த திட்டம் ஈனுலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈனுலை திட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே கூட வேண்டான்னு அப்படின்னு சொல்லி கைவிட்ட ஒரு திட்டம் தான் பார்க்கப்படுது. ஏன்னா அது வந்து சுற்றுச்சூழலுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து கல்பாக்கம் இருப்பதே எங்களுக்கு வேண்டாம் தான் ஒரு காலத்தில் வந்து போராட்டமே பண்ணாங்க. அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் புற்றுநோய் வருவதாக நிறைய சமீபகால ஆய்வறிக்கைகள் சொல்லிகிட்டே வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் மோடி வந்திருக்கிறார். அதனால தான் வந்து முதல்வரே வந்து புறக்கணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், தொடர்ந்து தமிழகத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை ஏன் வந்து பிரதமர் மோடி ஊக்குவிக்கிறார் என்பது திமுகவின் கேள்வியாக இருக்கிறது. இல்லை அதாவது ஒரு இப்போ இதற்கு வந்து ஒரு சரியான விளக்கம் சொன்னேன். நான் ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணேன். பாபா அட்டாமிக் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஓகே. யார் நடத்துகிறாங்கன்னா ஃபிக்கி அமைப்பு இருக்குது. சிஏஏ மாதிரி வந்து ஃபெடரேஷன் ஃபார் இந்தியன் சேம்பர் காமர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபிக்கி அமைப்புன்னு நீங்கள் பரவாயில்ல எல்லா மாநிலத்துலேயும் அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்ம இங்கே வந்து சேட்பட் பகுதியில் இருக்குது அந்த ஆஃபீஸு. அதில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. நான் அந்த மீட்டிங்கில் போயிருக்கேன். அதில் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட் பேசுகிறாரு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறது இல்லைங்களா இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன்ஸ், இதுலேருந்து எவ்வளோ ரேடியேஷன் நீங்களும் நானும் அவரும் வாங்கிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா என்னோட முகநூல் நண்பராக இருந்தவர் வந்து ஆல்ஃப்ரட் நோபலோட கொள்ளு பேரை அவர் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருந்தார். இறந்துட்டார் இப்போ 2 வருடத்துக்கு முன்னாடி. கிளாஸ் நோபல் அவர் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருந்தார். அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காரு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேடியேஷன் பாதிக்காது. இந்த பல்பு, டியூப்லைட்டு எல்லா இதுலேருந்து ரேடியேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. புரியுதுங்களா? அது இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தை தான் அந்த பாபா அட்டாமிக் ரிசர்ச்சில் இருந்த சயின்டிஸ்ட் சொன்னார். இந்த சிஎஃப்எல் பல்பு இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே உழுந்து உடஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே ஒரு 15-20 நாளைக்கு போகவே கூடாது. 15-20 நாளைக்கு போனீங்கன்னா அதனோட அந்த கதிர் வீச்சு அதில் இருக்குது, ரேடியேஷன். அந்த கதிர் வீச்சு உங்கள் உடம்புக்கு போச்சிங்கன்னா கேன்சர் இல்லை, மூச்சு சுவாசம் அடைச்சி நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காரணத்தினால தான் மூச்சு சுவாசம் பாதிச்சுன்னு டாக்டராலையும் சொல்ல முடியாது. அவங்க அனலைஸ் பண்ணாதான். இதெல்லாம் வந்து நம்ம சயின்டிஃபிக் டேட்டாவில் எடுக்கிறது கிடையாது. மருத்துவ ரீதியாக யாரும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது கிடையாது. புரியுதுங்களா? அதனால் வந்து கதிர்வீச்சுன்றது வந்து இதுக்கு வந்து ஒரு மெக்கானிசம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு அந்த மெக்கானிசம் பிரகாரம் தான் வந்து கதிர்வீச்சு வராமல் இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பைப் லைன்லேருந்து எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டலில் தான் போடுறாங்க அவங்க. அதை மீறி வந்து கதிர்வீச்சுகள் வெளியே வரவே முடியாது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் அவங்க இது பண்ண முடியும். இப்போ நீங்கள் இந்த இருந்தாலும் அந்த கல்பாக்கம் அணு உலை நிலையத்தை நினைச்சு மக்கள் ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. ஏன்னா அது நிறைய போராட்டங்கள் எல்லா விஷயங்களுக்கும் பயம் இருக்க தான் செய்யும் மேடம். நீங்கள் சிஎஃப்எல் பல்புக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னா கீழே உளுந்து உடஞ்சி நீங்கள் அது ரூமுக்குள்ளே 20 நாள் போக முடியாதுன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த கிளாஸ் நோபல்ன்றவர் சொல்லியிருக்காரு, எவ்வளோ ரேடியேஷன் வந்து நீங்கள் போட்டிருக்க ஏசியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்றார். அவ்வளோ ரேடியேஷன் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் போய் கால்குலேட் பண்ணுறது? எந்த சயின்டிஸ்ட் சொன்னால் கேட்பாங்க கவர்மெண்ட்டு? அது இதெல்லாம் வந்து மும்முரமாக யோசிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளுக்கு அனுபவம் இருக்கா? இல்லை அவங்க உட்காந்து கேட்குற அளவுக்கு தான் இருக்காங்களா? உங்களுக்கு ஒரு சாதாரண பாராளுமன்ற சொல்கிற புள்ளி விவரங்களே உங்களால் சரியாக சொல்ல முடியல. அங்கே உட்காந்து தூங்குறாங்க. இல்லைன்னா ஷேம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே தமிழகத்தில் இருக்க எம்பி வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. அதற்கான ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், பாதுகாப்பு வளையம்னு அதுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, வச்சு தான் பண்ணியிருக்காங்க, இல்லாமலாம் கிடையாது.
அதனால வந்து இது வந்து நம்ம இந்த ஃபுகுஷிமாவில் வந்து நடந்து 2011 சுனாமி அப்போது அங்கே பாதிப்பு லீக்கேஜ் ஆச்சுலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்றதான் அவங்களும் வந்து யார் ஐஇஏ அப்படின்னு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதை. ஸோ அதனால் எல்லாமே அந்த சர்டிஃபிகேஷனோடு தான் ஒவ்வொரு அணுவிலையும் செயல்படுறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஜெர்மன் மட்டும்தான் வந்து இந்த காற்றாலை சூரிய ஒளி மின்சாரம் அதிலெல்லாம் போகிறாங்க. அவங்களே வந்து மெஜாரிட்டி கிட்டத்தட்ட 60% 70% வந்து அணு உலையிலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரான்ஸு குறிப்பிட்டு சொன்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவில் சோவியத் யூனியன்லேருந்து பிரிந்து போன கசாக்ஸ்தானோ உஸ்பெகிஸ்தானோ அவங்க வந்து வெறும் அவங்க நாட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வெறும் மலை தான் இருக்கும். உள்ள நுழையினாலும் ரொம்ப கஷ்டம். அந்த நாட்டுக்குள்ளே ஈஸியாக நுழைய முடியாது. ஏன்னா அவ்வளோ குறுகலான பாதையில் மலையில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் கொண்டு போகணும். அங்கே வந்து அந்த நாடே வந்து முழுக்க 100% அணு உலையில் தான் மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களாம் பயப்படலையா? உயிர் வாழல இல்லையா? இல்லை, இதில் முக்கியமான விஷயம் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அணு உலை அப்படிங்கிறத வந்துட்டு பல நாடுகள் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. குறிப்பாக இப்போ கொண்டு வரப்பட்ட எரிபொருள் தயாரிப்பதற்கான இந்த திட்டமானது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது, எரிபொருளாக மின்சாரம் தான் அவங்க வந்து இதில் வந்து உற்பத்தி பண்ணி இதில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ தயாரிக்கப்படுகிற இந்த ஈநுலை அப்படின்ற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எரிபொருளாகவும் பயன்படுத்தப்படுது. அதை தயாரிப்பதற்காகவும் வந்து எரிசக்தியாக பயன்படுத்துவதற்காக இந்த இது வந்து திறக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது இதில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயற்கை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இல்லைங்க சார். அதுதான் மேடம் எல்லாத்துக்குமே வந்து நியூக்ளியரை சமீபத்தில் ஸ்டெர்லைட்டும் மூடினாங்க. ஆமாம்மா, ஸ்டெர்லைட் மூடினாங்க, திறந்தாங்க, எல்லாம் வந்து இதெல்லாம் நடந்தது. அதுக்கான இதெல்லாம் இருக்குது. ஏன் வந்து இது இவங்க மன்மோகன் சிங் பீரியடில் தான் வந்து என்ன பண்ணாங்களாம், இவங்க ஆட்சி முடிகிற தருணத்தில் 2014 வந்து அதை திறந்து வச்சு மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டுருக்கு, இவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ மெகாவாட்டு வந்து மின்சாரம் உற்பத்தி ஆகிருக்குலாம் டேட்டாலாம் சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இது இந்த அணுசக்தியிலேருந்து வரக்கூடிய எரிபொருள் அப்படின்றது வந்து அது வந்து என்ன மாதிரி மெக்கானிசம் பயன்படுத்தியிருக்காங்க பொறுத்து தான் இருக்குது. ஆனால் அணுசக்தியை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதாவது அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு வரையறையில் தான் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் சாதாரணமாக பைப் லைனோ அது வந்து அந்த எரிபொருளை வச்சுருக்கக்கூடிய கண்டெய்னரோ ஒரு பர்டிகுலர் மெட்டலில் தான் அது வந்து வைப்பாங்க. அது அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமலாம் யாரும் வைக்க மாட்டாங்க. அதனால் இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி எலக்ட்ரிக் பைக்கு எரியுதுன்றாங்க, கேஸ் வெடிச்சு போகுதுன்றாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் வந்து தமிழகத்தில் வந்து இன்னும் வந்து அந்த ஸ்கீமெல்லாம் வரல. பாம்பேலாம் வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் தான், கேஸ் சிலிண்டரே கிடையாது. பூனா, பாம்பே இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு பைப் லைன் போகுது, மீட்டர் போட்டு தான் அவங்க வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து எனக்கு என்னமோ அப்படி ஒன்றும் பாதிப்புகள் வரதான் செய்யும். அது வந்து மிஸ்யூஸ் பண்ணால் நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டால் எந்த பொருளாக நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் அந்த பாயிண்ட் போட்டிருக்கீங்க பாருங்கள், சார்ஜ் பண்ணுறதுக்கு மொபைல் பாயிண்ட்டு, அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கணும். லூஸாக இருந்து நீங்கள் அதில் ப்ளக்கில் போட்டிங்கன்னா அதுலேருந்து எலக்ட்ரிக் லீக்கேஜ் ஆகும். அதில் போய் இதுவாகும்போது அந்த கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி சப்ளை ஆகும்போது அது சார்ஜிங் பாயிண்ட்லேருந்து உள்ளே வந்து ஃபயர் ஆக தான் செய்யும். இந்த மாதிரி இன்சிடென்ட்டில் நான் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கேன், அதெல்லாம் எனக்கு தெரியுது. நான் புதுசாக போட்ட இதில் தான் அந்த சிஸ்டத்தெல்லாம் சார்ஜிங்காக பண்ணுறோம். அதனால் நம்ம அந்த வரையறை அந்த ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணால் இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு வராதுன்னு தான் இது இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அகத்தியர் போன்றவர்கள்லாம் வந்து அவங்க இதில் ஏடுகளில் பாடி வச்சதாக சொல்லியிருக்காங்க. என்ன புரியுதுங்களா? எல்லாமே சாத்தியம், ஆனால் வந்து அதை தொட்டால் அழிவுன்றது வரதான் செய்யும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. எல்லா விஞ்ஞானமே இன்றைக்கி என்னென்ன விஞ்ஞானம் நடந்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானம் தமிழ்நாட்டில் பரவாயில்ல மெடிக்கல் ஃபீல்டில் போயிட்டுருக்கு. ஐவிஎஃப் அப்படின்றது எல்லாம் நீங்கள் இன்றைக்கி வந்து இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் இல்லாத ஹாஸ்பிட்டலே கிடையாது. ஏன் அதில் வந்து இதெல்லாம் நடக்கலையா? ஏன் அதெல்லாம் இப்போ அரசாங்கம் வந்து கண்காணிக்கலையா? என்ன நடக்குது? ஸோ எல்லா இதுலேயும் பாதிப்புகள் வந்து மனிதர்கள் வந்து அவங்க வந்து கரெக்டாக கோட்பாடுகள், வரையறைகள், இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பாதிப்புகள் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. சரிங்களா? ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார், நன்றி.